ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நாருட்டோ ஷிப்புடன் சீசன் 8 எபிசோட் 154 நம்ம பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே டீக்ரிப்ஷன் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. ஹிடன் லீஃபோட டீக்ரிப்ஷன் சைட்டை காட்டுவாங்க. சுனாடே கிட்ட லார்ட் ஃபுகாசாக்கு ரைன் வில்லேஜோட ஷினோபி ஒருத்தர் இருக்கான்னு சொல்லி ஒரு தவளை கொடுத்துருப்பா இல்லையா, அதோட சுனாடே இபிகி டீமோட நிப்பாங்க. ஃபுகாசாக்கு பேசியிருப்பா இல்லையா, அந்த விஷயங்களை ஃபிளாஷ் பண்ணுவாங்க. ஆரம்பத்துல ஜிராயா வெறும் இன்டெல கேதர் பண்ணலான்ட்டு தான் போனான், பெயினோட சண்டை போடுறதாவே இல்ல. ஆனா பெயினோட எபிலிட்டிஸ் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. அவனோட பவரோட ஸ்கோப்ஸ் தெரிஞ்சுக்காம பெயினை அவ்வளவு சாதாரணமா தோக்கடிக்க முடியாது. ஜிராயா பாய் ரொம்ப புஷ் பண்ணிக்கிட்டான். ஆல்மோஸ்டா பெயினோட ரகசியத்தை வெளியே கொண்டு வர பார்த்தான். ஜிராயாவை தவிர வேற எவனாலே இது முடியாது. சொல்ல போனா அவன் தப்பிச்சிருக்கலாம், அதுக்கு பதிலா கோடர் மெசேஜ் அனுப்ப தன்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ணான், மிச்சத்தை உங்களை நம்பி விட்டுருக்கான் அப்படின்னு ஃபுகாசாக்கு சொன்னதை திங்க் பண்ணி பார்ப்பாங்க. சொன்னாடே இந்த தவளைக்குள்ள ரைன் ஷினோபியை புடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாடே சொல்லவும் லார்ட் ஜிராயா திரைப்படுத்தி இருந்தாருன்னு சொல்லுவான். இபிகி தவளையை பெருசாக சொல்லவும் பெருசாயிரும், என்ன வேணா பண்ணிக்க, பதில் கிடைக்கணும்பாங்க. சொன்னாடே அதுதான் ஏன் நோக்கமும்பா இபிகி. இதுக்கப்புறமா அட்டாப்சி ரூம் 3ல கட்டுவாங்க. ஷீசுனே, ஒயானே, குமாடோரி 3 பேர் இருப்பாங்க. ஜிராயா கொடுத்த 3 ரொம்பவுமே முக்கியமான சோர்ஸ்ல இதுவும் ஒண்ணு, அதனால இதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்ட்டு அட்டாப்சி பண்ண ஆரம்பிப்பாங்க. நருட்டோ டீக்ரிப்ட் பண்றதுக்கு ஃபுகாசாக்குவோட அந்த போட்டோவை பார்த்துட்டு இருப்பான். நம்பர்ஸ நீ ஒரு வார்த்தை கூட பேசல, ஏதாவது உனக்கு தெரியுதா இல்லையான்னு சொல்லி கேட்பான் ஷிகமாரு. நருட்டோவை பார்த்துட்டு லேடி சொன்னாடே கக்காஷி சென்சை கிட்ட எல்லாம் கேட்டேன், அவங்களுக்கு எதுவுமே தெரியலங்கிறாங்க, உன்ன மனசுல நினைச்சதா இதை எழுதியிருப்பாரு போல லார்ட் ஜிராயா, இல்ல அதான் வாய்ப்பா இருக்கணும், கண்டிப்பா இல்ல ஏதாவது இருக்கணும் பாஷிகமாரு, ஏதாவது உன் மைண்டுக்கு பாப்ப பாச்சுனா கூட சொல்லு, இந்த மெசேஜை உடனே டீகோட் பண்ணணும்லாம் நாங்க சொல்லேன்னு பாஷிகோ. நருட்டோ இதை ஃபர்ஸ்ட் பார்த்ததுல இருந்தே எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் உறுத்துதுன்பா. ஷிகமாரு என்னன்னு கேட்கவும் இது எல்லாமே நம்பர்ஸ் தானே, அப்புறம் ஏன் அந்த ஒரே ஒரு கட்டக்கான லெட்டர் இருக்குன்னு சொல்லி கேட்பான். ஷிகமாருவும் ஷீகவும் ஷாக் ஆவாங்க. அதை எங்க பாத்தீங்கன்னு ஷிகமாரு கேட்கவும் இதோ இங்க இருக்கு பாருன்பா. என்னடா சொல்ற, அது நம்பர் 9 இல்லையான்னு சொல்லி கேட்பான் ஷிகமாரு. நானும் ஃபர்ஸ்ட் அப்படிதான் நினைச்சேன், ஆனா பாரு இது நம்பர் இல்ல, இது கட்டக்கான லெட்டர், டா சவுண்ட கொடுக்குன்பா. ஷாக் ஆவாங்க. புரியுது, உன்னால அப்படிதானே பார்க்க முடியும், இருந்தாலுமே இது ஒரு பிக் ஸ்கிராச்சா இருக்குன்னு ஷிகமாரு. ஷீஹோ ஆச்சரியப்பட்டு நருட்டோ கிட்ட இது 9 இல்லாம கட்டக்கான லெட்டரான டா சவுண்ட தான் கொடுக்கும்னு நீ எப்படி திங்க் பண்ணேன்னு சொல்லி கேட்பா. சொல்ல போனா பர்விசேஜ் எப்ப பார்த்தாலும் எழுதிட்டே இருப்பாரு, ஆஃப்டர் ஆல் அவர் தான் ரைட்டராச்சே. சொல்ல போனா அவரோட எல்லா இடத்துலயும் சுத்தி இருக்கேன், எங்க போனாலும் அவர் கைப்பட எழுதின டிராப்ட்ஸ் என்னதான் படிக்க விடுவாரு, அது போரிங்கா தான் இருக்கும்பா. அந்த டிராப்ட்ஸை படிச்சுட்டு நருட்டோ கொட்டாய் விடுறத காட்டுவாங்க. அந்த டைம்ல தான் நருட்டோ படிக்கும் போது நைனடிக்ஸா அப்படின்னு நருட்டோ சொல்லவும் ஜிராயா ஷாக் ஆவாரு. அந்த லெட்டர் பார்க்கும்போது எனக்கு டான்லாம் படிக்க தெரியாது, ஏன்னா அது பார்க்க நம்பர் 9 மாதிரி இருக்கும்ல அப்படின்னு நருட்டோ சொல்லவும் ஷீஹோ அது பென்மேன்ஷிப் இருக்குன்பா. தமிழ்ல ஓ போட்டு பாத்திருக்கீங்களா, சில பேர் பர்ஃபெக்டா போடுவாங்க, பட் சில பேர் பூ மாதிரி எழுதுவாங்க. நார்மல் லெட்டருக்கும் அவங்க எழுதுறதுக்குமான டிஃபரன்ஸ் இருக்கும். சோ அப்படிப்பட்ட விஷயம் தான் இது. ஷிகமாரு அப்படின்னா அது ஹேபிட்டான்ட்டு கட்டக்கான லெட்டர் டாவ எழுதுவான். லார்ட் ஜிராயாவுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் பண்றா இல்லையா, அதை ஷார்டன் பண்ணி பழகிட்டாரு போல, அதனால ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ஸ்ட்ரோக்கும் கனெக்ட் ஆகுது. அப்புறம் அந்த செகண்ட் ஸ்ட்ரோக்க கர்வா போடுறனால அது பார்க்க 9 மாதிரி தெரியுதுன்பா. ஷீஹோ ஒரு புக் எடுத்துட்டு கண்டுபிடிச்சிட்டு இது லார்ட் ஜிராயாவோட கையெழுத்தோட சாம்பிள்பா. அதை பார்க்கவும் ஷிகமாரு இது அதே தான் திங்க் பண்ணுவான். லார்ட் ஜிராயா கட்டக்கானாட்டா நம்பர் 9 மாதிரி தான் நான் எழுதுவேங்கிற என் பழக்கம் தெரிஞ்சுக்கும் தான் இதை பண்ணிருப்பாரு போல அப்படின்ட்டு ஷீஹோ பிராங்கா சொல்லணும்னா லார்ட் ஜிராயாவுக்கும் நருட்டோவுக்குமான காமன் லிங்க் தானே, கடைசியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்ட்டு எக்ஸைட் ஆவா. இப்படிப்பட்ட விஷயத்தை ஏன்டா டக்குன்னு சொல்லாம விட்டுன்னு கேப்பா ஷிகமாரு. டானு தெரிஞ்சுக்கல என்னடா பெரிய விஷயம் இருக்குன்னு கேப்பா நருட்டோ. ஷிகமாரு தலையில கை வச்சுட்டு இரு, லார்ட் ஜிராயாவோட மேனுஸ்கிரிப்ட நீ ரீட் பண்ணதாலதான் அவரோட ரைட்டிங் ஹேபிட்டை நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சது, அப்படின்னா நீ படிச்ச புக்ல இருந்தா இந்த கோட் எதையோ ரெஃபர் பண்ணும் போல அப்படின்னு ஷிகமாரு சொல்லவும் புக்கான ஆச்சரியப்படுவான் நருட்டோ. அதேதான் ஷிகமாருன்ட்டு சொல்ல போனா லார்ட் ஜிராயாவோட புக்ல ஏதாவது ஹிண்ட் கிடைக்கலான்பா. மிச்சம் இருக்க நம்பர்ஸ்லாம் அந்த கேரக்டரோட நம்பர்ஸோ இல்ல லைன் நம்பர்ஸோ இல்ல பேஜ் நம்பர்ஸாவோ இருக்கலாம், அதுதான் இந்த கோடுக்கான சாவியா இருக்கணும் அப்படின்னு ஷீஹோ சொல்லவும் நருட்டோ கிட்ட ஷிகமாரு என்ன புக்கடா படிச்சுன்னு கேட்பான். அது மேக் அவுட் அது என்னமோ சொல்லுவாங்களேன்பா நருட்டோ. ஷிகமாரு லார்ட் ஜிராயாவோட புக் எத்தனாதான் பப்ளிஷ் ஆயிருக்குன்னு கேட்பான். சரியா தெரியல 4 5 நருட்டோ. அப்படின்னா எல்லாத்தையும் செக் பண்ணிடலான்பா ஷிகமாரு. அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது இருக்கும்ட்டு கக்காஷி மேக் அவுட் டாக்டிக்ஸ் காட்டுவாரு. அதுல இருக்க டா வேர்டை பார்த்துட்டு நருட்டோவும் ஷிகமாரும் ஷாக் ஆவாங்க. இது என் மைண்ட்ல ஓடிச்சு, அதை வாய்ஸ் கேட்டோன்னு வந்துட்டேன், சொல்ல போனா புடிச்சிட்டேன், இதுதான் நீங்க தேடுற புக்குன்னு நினைக்கிறேன்ட்டு மேக் அவுட் டாக்டிக்ஸ் காட்டுவாரு. ஆமா அதே தான் நருட்டோ பெர்விசேஜ் ட்ரைனிங் எப்ப அந்த வேலையா தான் இருந்தாரும்பா. நினைச்ச மாதிரியே நருட்டோக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம், லார்ட் ஜிராயா நருட்டோ கிட்ட தான் கீயை கொடுத்திருக்காரு அப்படின்னு ஷிகமாரு சொல்லவும் நருட்டோ தலையாடுவான். கக்காஷி கோடோட ஸ்டார்டிங் கேரக்டர் டானு தானே இருந்துச்சு,
லார்ட் ஜெராயா எழுதின புக்லயே தானு ஸ்டார்ட் ஆகிற டைட்டில் இதுதான் அப்படின்னு சொல்லவும் ஷீஹோ ஒரு கேரக்டர் கோட்ல யூஸ் பண்றாங்கனாலே அது வேர்ட் பிளேஸ்மெண்டாவோ இல்ல லைன் நம்பராவோ தான் இருக்கணும். இருந்தாலும் புரோட்டோகால் படி போனா ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் தான் செக் பண்ணும். அதே மாதிரி எழுதின நம்பர்ஸை கமாஸ் மூலமா செப்பரேட் பண்ணிருக்காரு. 31, 8, 106, 7, 207 அப்புறம் 15 6 செட் இருக்கு. சொல்ல போனா 6 பேஜுக்கு ஒர்த்தான இன்ஃபர்மேஷன் இருக்க போகுது. அதனால பேஜ் 31ல இருந்து ஆரம்பிக்கலாம். அதனால அந்த பேஜுக்கு போங்கன்பா ஷீஹோ. அந்த பேஜை ஓபன் பண்ணிட்டு ககாஷி அடுத்து என்ன பண்ணன்னு கேட்கவும் ஷீஹோ இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல அந்த பேஜோட ஃபர்ஸ்ட் கேரக்டரை பாப்போன்பா, அதனால அந்த சென்டென்ஸை சத்தமா படிங்கன்பா. ரொம்பவுமே தாங்கிவாரு. என்ன பிரச்சனை உங்களுக்கு, சீக்கிரம் படிங்கன்பா நருட்டோ. மனுஷனுக்கு மனசே இருக்காது, படிக்கிறீங்களா என்னன்னு சொல்லி நருட்டோ கத்தவும் லவ் யூன்னு பாரு சைஃபர் டிவிஷன்ல காட்டுவாங்க. பேஜ் 15, 207, 7, 106, 8 அப்புறம் 31ல இருக்க ஒவ்வொரு வேர்ட்ஸ் எழுதுவாங்க. கக்காஷி உயிரே போனமாய் நிப்பாரு. மனுஷன் எப்படி ஒரு இக்கட்டான நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்களேடா. ஷிகமாருவும் மனசு இல்லாம தான் நிப்பான். 6 பேஜையும் முடிச்சாச்சுன்பா ஷீஹோ. நருட்டோ என்னன்னு பாப்பான். ஷீஹோ கோடோட ஆர்டர் படி ஃபர்ஸ்ட் கேரக்டர்ஸ் படிச்சா ரியல் ஒன் அவங்கள இல்ல அப்படின்பா ஷீஹோ. அதுதான் இதுல போட்டிருக்குன்பா. நருட்டோ ஷிகமாருக்கும் புரியாது. பேசாம லார்ட் ஃபுகாசாகோ கிட்ட கேட்கலாம், அவர் பெயினோட சண்டை போட்டிருக்காரு, அவருக்கு ஏதாவது தெரியலாம் அப்படின்னு கக்காஷி சொல்லவும் அப்படின்னா லேடி சுனாடி கிட்ட போயிட்டு லார்ட் ஃபுகாசாகோவை சமன் பண்ண சொல்லலான்பா. நானும் வரலாமான்னு ஷீஹோ கேட்கவும் சரின்பா ஷிகமாரு. நம்ம கண்டுபிடிச்சத சுனாடி பாட்டி கிட்ட சொல்லலான்பா நருட்டோ. லார்ட் ஃபுகாசாகோ ரியல் ஒன் அவங்கள இல்ல அப்படிங்கிற சென்டென்ஸ் பார்க்கவும் யோ பெருசு ஏதாவது புரியுதான்னு கேட்பா நருட்டோ. பேட்லப்ப அந்த 6 பேர்ல ஒருத்தங்க கூட நாகட்டோ மாதிரி இல்ல, ஆனா நாகட்டோவோட நான் ஷேர் பண்ண தாட்ஸ் எல்லாம் சொல்றானுங்க. அதுன்னு மட்டும் இல்லாம நாகட்டோவையும் சென்ஸ் பண்ண முடியுது. அத லார்ட் ஃபுகாசாகோ திங்க் பண்ணி பார்த்துட்டு எனக்கு அவ்வளவு கிளியரா தெரியலன்னு பாரு, உங்களுக்கான கருத்துன்னு எதுவும் இல்லையான்னு ஷிகமாரு கேட்கவும் பெயினை பத்தி தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டேன், அவன் செத்தான் கூட திரும்ப வரான், அதனால என் யூகத்தை மட்டுமே வச்சு சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட கண்டிஷன்ல பெயினோட மோதுறதுலாம் ஆபத்தான விஷயம், முதல்ல அவனோட சீக்ரெட்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லவும் கக்காஷி மற்ற இன்வெஸ்டிகேஷன்ஸ் எப்படி போகுதுன்ட்டு அட்டாப்ஷியன் இன்ட்ரகேஷனை பத்தி கேட்பாரு. அதிக டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன்பா சக்குரா. எவ்வளவு நேரம்னு கேட்பா நருட்டோ. சக்குரா என்னாலே சரியா சொல்ல முடியாதுன்றவா. டைம் மட்டும் தான் வேஸ்ட் ஆயிட்டு இருக்குன்னு நருட்டோ கத்தவும் இன்ட்ரோகேஷன் ஒரு பக்கம், அதுன்னு மட்டும் இல்லாம அட்டாப்சிக்கலாம் மைன்யூட்டான செல்ஸ் டிஷ்யூஸ்னு ஏகப்பட்ட விஷயங்களை அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. எல்லாத்தையுமே டீடைல்டா பண்ணுங்கறனால அதிக டைம் எடுக்க தான் செய்யும்பா சக்குரா. எப்படி ஒரு வாரத்துல முடிஞ்சிருப்பாங்க சொன்னாடே. நருட்டோ ஹோப்பையே விட்டுருவான். ஷீஹோ டிசப்பாயிண்ட் ஆகாதுன்பா. அந்த டைம் வரைக்கும் என்ன பண்றதுன்னு கேட்பான் ஷிகமாரு. ஷீஜுனேவே அட்டாப்சில இறங்கினால எப்பவும் நார்மலா நடக்காத விட வேகமாவே ஒர்க் முடியும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம்பாங்க சொன்னாடே. நானே போய் அவங்களை சீக்கிரமா செய்ய சொல்றேன்பா நருட்டோ. ஷீஜுனே வழியில குறுக்கல போனா கண்டிப்பா அவங்க கிட்ட அடி வாங்குவேன்பா சக்குரா. நான் பர்வீசேஜ்க்காக பழி வாங்குவேன், எதுவும் செய்யாம என்னால இருக்க முடியாதுன்பா நருட்டோ. ஃபுகாக்கு நருட்டோ பாய் நம்ம மெசேஜை டீகோட் பண்ணா கூட அதை வச்சு நீ தான் என்ன பண்ண முடியும் பாரு. நருட்டோ கடுப்புல என்ன அர்த்தம்னு கேட்பான். இந்த கேஸ்ல உன்னால கண்டிப்பா பெயின் எதிர்த்து ஜெயிக்க முடியாதுன்னு பாரு. நருட்டோ கடுப்பாவா. ஈவன் ஜெராயா பாய்னாலேயே தோக்கடிக்க முடியல, அப்படிப்பட்ட ஆப்பனன்ட் நீ தோக்கடிச்சிருவியா, அந்த கான்பிடென்ட் இருக்கான்னு கேட்பாரு. அதுவும் சரிதான்பா நருட்டோ. அவங்க கூட சண்டை போடணும்னு நினைச்சினா உன்னோட மரணம் அர்த்தம் இல்லாததாயிரும் அப்படின்னு சொல்லவும் என்னதான் சொல்ல வரீங்க, பர்வீசேஜுக்காக பழி வாங்கணுங்க எல்லாம் மறக்க சொல்றீங்களான்னு கேட்பான். அப்பெல்லாம் நான் சொல்ல, நான் உனக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு வந்தேன், உன்னை கூட்டிட்டு போற பிளான்ல தான் வந்த நருட்டோ பாயின் பாரு. நருட்டோ ஷாக்காவா. என் கூட வந்து சேஜ் ஜுட்சுவை என் கைடன்ஸ் கீழே கத்துக்க விரும்புறேன்னு சொல்லி கேட்பாரு. சேஜ் ஜுட்சு ட்ரைனிங்கா அப்படின்ட்டு நருட்டோ ஷாக்காவா. நருட்டோ சேஜ் ஜுட்சு கத்துக்கிறதா நல்ல பிளான் மாதிரி தான் தெரியுதுன்னு பாரு கக்காஷி. அவ்வளோ ஆசமா இருக்குமான்னு கேட்பா நருட்டோ. நம்ம வில்லேஜ்லயே லார்ட் ஜிராயானால மட்டும்தான் அந்த ஒரு விஷயத்த பண்ண முடியும் பாரு கக்காஷி. சுனாடே ஜிராயா லார்ட் ஃபுகாசாக்கு அப்புறம் லேடி ஷீமாவை சமன் பண்ணியுமே பெயின் கிட்ட டிஃபிட் ஆயிருக்கான். அதுக்கு என்ன அர்த்தம், இந்த பாயிண்ட்ல லீஃப் வில்லேஜை சேர்ந்த ஒருத்தர்னாலும் கூட பெயினை தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சுனாடே சொல்லவும் நான் அதே துக்கத்துல தான் இருக்கேன். எனக்கும் என் ஸ்டூடெண்ட் ஜிராயா பாயோட மரணத்துக்கு பழி வாங்கணும்னு இருக்கு, கண்டிப்பா அது ஒன்னால மட்டும் தான் பண்ண முடியும்னு நம்புறேன் நருட்டோ அப்படின்னு ஃபுகாசாக்கு சொல்லவும் நானும் ஷாக்காவா நருட்டோ. ஜிராயாவுக்காக பழி வாங்கணும்னு நினைக்கிறீல அப்படின்னு ஃபுகாசாக்கு கேட்கவும் கண்டிப்பான்னு கத்துவா நருட்டோ. அப்படின்னா என் கூட வா, மவுண்ட் மியோபோக்கோல உனக்கு நான் சேஜ் ஜுட்சுவை ட்ரைன் பண்றேன், ஜிராயா பாய்க்கு கத்து கொடுத்தா அதே மாதிரி உனக்கும் கத்து கொடுக்குறேன்னு பாரு. அது என்ன பெயின் எதிர்த்து ஜெயிக்க வைக்குமான்னு சொல்லி கேட்பா நருட்டோ. அதுக்கு கேரண்டி எல்லாம் கொடுக்க முடியாது, அது உன்னை பொறுத்துதான் இருக்கு நருட்டோன்னு பாரு. இது உனக்கு ஓகே தானே சொன்னாடேன்னு ஃபுகாசாக்கு கேட்கவும் ஓகேன்ட்டு நருட்டோவை போக சொல்லுவாங்க. நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சேஜ் ஜுட்சுக்கான ட்ரைனிங் ரொம்பவுமே கடுமையா இருக்கும், அதுக்கு நீ தயாரானு ஃபுகாசாக்கு கேட்கவும் பெர்விசேஜ் அதை பண்ணிருக்காருனா கண்டிப்பா அதை என்னாலையும் பண்ண முடியும், அவர்கிட்ட நான் தோக்க போறதா இல்லைன்பா. ஒரு நம்பிக்கைக்குரிய மாணவன், இவன் தான் சைல்ட் ஆஃப் ப்ராஃபஸி அப்படின்னு திங்க் பண்ணுவாரு ஃபுகாசாக்கு. நல்லா சொன்னேன்னு பாராட்டுவாரு நருட்டோவை. லீஃபோட என்ட்ரன்ஸ்ல இருப்பாங்க. நாங்க கிளம்புறோம்ட்டு நருட்டோவை கூப்பிட்டு குட் பை சொல்லிட்டு வான் பாரு ஃபுகாசாக்கு. நருட்டோ நான் கிளம்புறேன்ட்டு அந்த கோட் உன்னை நம்பி தான் நான் விட்டுட்டு போறேன்பா நருட்டோ ஷிகமாரு கிட்ட. கவலைப்படாதீன்மா ஷிகமாரு, அட்டாப்சி அண்ட் இன்ட்ரகேஷனுக்கான ரிசல்ட்ஸ் வந்தா நான் உடனே உங்களுக்கு தெரியப்படுத்துறேன்பாங்க சொன்னாடே. மெசஞ்சர் ஃப்ராக் இங்கே விட்டுட்டு போறேன், எது நடந்தாலும் தெரியப்படுத்துங்கன்னு ஃபுகாசாக்கு. சரின்பாங்க சொன்னாடே. சக்குரா குட் லக் சொல்லுவா. நருட்டோ தேங்க்ஸ் பண்ணிட்டு கிளம்புவான். ஒரு 4 அடி எடுத்து வச்சுட்டு மவுண்ட் மியோபோக்கு எங்க இருக்குன்னு தெரியுமா கைஸ்னு கேட்பான். இவன் தான் நம்மளை காப்பாத்த போறானா, இவனை நம்பலாமான்னு கேட்பா சக்குரா. நடந்து போனா ஒரு மாசமே ஆகும், அத மேஸ் மவுண்டைன்னு சொல்லுவாங்க, ஏன்னா நமக்கு சீக்கிரட் ரூட் தெரியலனா அங்க உன்னால போகவே முடியாது அப்படின்னு ஃபுகாசாக்கு சொல்லவும் எதுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கணும்னு டிசப்பாயிண்ட் ஆவா நருட்டோ. நருட்டோ ஆல்ரெடி பைண்டிங் கான்ட்ராக்ட்ல சைன் போட்டிருக்கீல டோட்ஸோட, நீ கவலைப்படணும்ல அவசியம் இல்ல அப்படின்ட்டு ஸ்க்ரால் ஓபன் பண்ணுவோம். அது என்னோடதுங்க மாதிரி நருட்டோ பாப்பான். இந்த பையனை நான் கூட்டிட்டு போறேன் கவலைப்படாதீங்கன்னு பாரு ஃபுகாசாக்கு. சுனாடே அவனை பாத்துக்கங்கன்னு நருட்டோ அதுக்கு என்ன கவலைப்படாதீங்கிறீங்க அப்படிங்கவும் நருட்டோ மறைஞ்சிருவான். சக்குரா ஷாக்காவா. அது ரிவர்ஸ் சமனிங்பாங்க சுனாடே. ஃபுகாசாக்கு குட் லக் சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. சுனாடே ஜிராயா விட்டுட்டு போன டேட்டாவை ஃபிகர் அவுட்
அவுட் பண்றதுக்கான கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கன்பாங்க. சரின்பா ஷிகமாரு. சுனாடே ஃபேக்ட் என்னன்னா கிரேட் லார்ட் எல்டர் சொன்ன தீர்க்க தரிசனம் படி ஜிராயா இந்த புக்ஸ் எழுதுனா அது அவனை எனேபிள் பண்றதுக்கான நோக்கமா இருக்கலாம். கடைசியா ஜிராயா விட்டுட்டு போனா அந்த மெசேஜை கண்டுபிடிக்க அந்த வகையில பார்த்தா அந்த தீர்க்க தரிசனம் உண்மைதான் போல. அப்படி பார்த்தா நருட்டோ உசுமாக்கி தான் உண்மையான சைல்ட் ஆஃப் ப்ராஃபஸின்பாங்க. நருட்டோ மவுண்ட் மியோபோக்கு வந்துட்டு பயங்கரமா ஆச்சரியப்படுவான் எங்க இருக்குங்க மாதிரி. ஃபுகசாக்கு வரவும் பெருசு நம்ம எங்க இருக்குன்னு கேட்பான். லேண்ட் ஆஃப் டோட்ல இருக்குன்னு பாரு. காமா கீச்சி நருட்டோன்ட்டு வருவான். நருட்டோ காமா கீச்சிங்கவும் நான் தான் இங்க உன்னை சமன் பண்ணதுங்கும். ஓ அப்படிதான் இங்க வந்தானான்ட்டு நருட்டோ ஷாக் ஆவான். ட்ரைனிங்க்கு முன்னாடி சாப்பிடணும் வா போலான்னு கூப்பிடுவாரு ஃபுகசாக்கு. சாப்பாடான்ட்டு நாக்க தொங்க போட்டு போவான் நருட்டோ. எல்லாம் பூச்சிகளா இருக்கும். ஷீமா எல்லாத்தையும் சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, இதை செய்ய ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன்பாங்க. கூச்சப்படாம கேட்டர் பில்லர்ஸ் எல்லாம் சாப்பிடுன்பாங்க. நருட்டோ தேங்க்ஸ் பண்ணிட்டு அந்த சூப்பை தான் எடுப்பான். அதுக்கே கொமட்டிட்டு வரும். சூடா இருக்கும், ஊதிட்டு குடிப்பான். வாந்தியே எடுத்துருவான். நருட்டோ வாமிட் பண்ற மாதிரி இருக்கிறத பார்த்தா ஃபுகசாக்கு இப்படி மட்டுமா உன்னை பார்த்தா கடுப்பாயிருவா அப்படின்னு சொல்லுவோம். நானே ஃபோர்ஸ் பண்ணிட்டேன் இல்லையான்பா நருட்டோ. ஃபுகசாக்கு சாப்பிடலைன்னா வயிறு எப்படி இருக்கும், சீக்கிரமே பழகிருவேன் பாரு. அது மட்டும் நடந்தா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு நருட்டோ புலம்பவும் ட்ரைனிங் ஆரம்பிக்கலாமான்னு பாரு. நருட்டோ டக்குன்னு ஃபயர் ஆவான். லட் ஃபுகசாக்கு நான் ஃபர்ஸ்ட் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் உனக்கு சொல்லி தர போறது நிஞ்சுட்சு கிடையாது, சேஜுட்சு. அதுக்கான பெரிய டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாரு. எப்படிப்பட்டதுன்னு கேட்பா நருட்டோ. நல்லா கேட்டுக்க, நிஞ்சுட்சு மாதிரி கிடையாது. உனக்குள்ள இருக்க எனர்ஜி யூஸ் பண்றதுக்கு. சேஜுட்சுல உன் யூஸ்க்காக அவுட் சைட்ல இருக்க எனர்ஜி எடுத்துக்குவ அப்படின்னு ஃபுகசாக்கு சொல்லவும் வெளியே இருக்க எனர்ஜியா என்ன அர்த்தத்துல சொல்றீங்கன்னு கேட்பா நருட்டோ. உனக்கு இது நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிஞ்சுட்சுவை பண்றதுக்கு சக்கரா வேணும். அது ஒருத்தனோட மென்டல் அண்ட் பிசிக்கல் எனர்ஜில இருந்து வரும். இதே சேஜுட்சுல மென்டல் அண்ட் பிசிக்கல் எனர்ஜி உனக்குள்ள இருக்கும். அது கூட வெளியே இருக்க நேச்சர் எனர்ஜியை சேர்க்கறது மூலமா உனக்கு அதிக சக்தி வாய்ந்த சக்கரா கிடைக்கும். அது உன்னோட நிஞ்சுட்சு, கென்ஜுட்சு, தாய்ஜுட்சுக்கும் கூட ஒரு ரியல் பவர் பூஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். மென்டல் அண்ட் பிசிக்கல் எனர்ஜி உனக்குள்ள இருந்து வெளியே இருந்து நேச்சர் எனர்ஜி. ஜுட்சுவும் டெக்னிக்ஸும் சக்கரால இருந்து பிறந்தது. இப்ப சொன்ன 3 கம்பைன்ட் எனர்ஜிஸ் தான் சேஜுட்சுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லவும் நருட்டோ திங்க் பண்ணுவான். காமா கீச்சி இப்போ சாக்லேட் வெண்ணிலா ஐஸ்கிரீம் இருக்குன்னு வச்சுக்க, அதுல மின் ஃபிளேவரை ஆட் பண்ணா அதோட டேஸ்ட் இன்னும் பெட்டர் ஆகும்லன்னு சொல்லுவான். காமா கீச்சி அவனை குழப்பாதேன்னு பாரு ஃபுகசாக்கு. காமா கீச்சி சொன்னதுல தான் புரிஞ்சுதுன்னு நருட்டோ. என்னடா உன் புரிதல் இப்படி இருக்குன்னு பாரு. அப்படிப்பட்டவன் தான் நருட்டோன்பா காமா கீச்சி. நருட்டோ இந்த நேச்சர் எனர்ஜி பத்தி கேட்கவும் உனக்கு வெளிப்புறமா இருக்க எனர்ஜி தான் அது, வான்வெளியிலையும் நிலப்பரப்புலையும் இருக்க எனர்ஜி தான் அது அப்படின்பாரு. அட்மாஸ்பியர் அப்புறம் டெரைன நருட்டோ யோசிப்பான். அதாவது காத்துலயும் நிலத்திலையும் காமா கீச்சி. நருட்டோ புரிஞ்சிச்சுன்பா. இனிமேல் வார்த்தைகள்லாம் வேலைக்காகாது, நான் உனக்கு பண்ணியே காட்டுறான்டான்ட்டு ஒரு பெரிய சிலைகிட்ட போயிட்டு இது கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு சீல் ஃபார்ம் பண்ணி அது மேல கை வைப்பாரு. லார்ட் ஃபுகசாக்கு வேற லெவலு. நேச்சர் எனர்ஜி எப்படி கேதர் பண்றான்னு பாருன்பா காமா கீச்சி. நருட்டோ என்னன்ட்டு பாப்பான். ஃபுகசாக்கு அவரை விட பல மடங்கு அதிக வெயிட் இருக்க அவ்வளோ பெரிய பாறை தூக்கி இருப்பாரு. நருட்டோ ஷாக்காவான். இதுதான் நேச்சர் எனர்ஜியால மேம்படுத்தப்பட்ட சேஜுட்சுவோட பவர்னு பாரு. அந்த சிலையை கீழே வைக்கும் போது கிரவுண்ட் ஷேக் ஆகுறதுலயே நருட்டோ விழுந்துருவான். ஆனா இது எப்படி பண்ணீங்கன்னு எனக்கு புரியல. ஆரம்பத்துல ஹேண்ட் சைன் பண்ணீங்க, அதை மட்டும் தான் நான் பார்த்தேன் நருட்டோ. இப்போதைக்கு அந்த நேச்சர் எனர்ஜியில உன்னால பார்க்க முடியாது நருட்டோ பயந்துருவாரு. ரொம்பவுமே மூச்சு வாங்கும். இப்போதைக்கு அதை அப்சர்வ் பண்றதுல உனக்கு முடியாத காரியம் பாரு. அப்படின்னா எப்படி பண்றதுன்னு கேட்பா நருட்டோ. அதுக்கு நீ இயற்கையோட கலக்கணும் பாரு. அது எப்படி பண்ணன்னு கேட்பா நருட்டோ. அதுக்கு அர்த்தம் நீ சாகணும் பாங்க ஆமா கீச்சி. நருட்டோ ஷாக் ஆவான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் அப்படிங்கிற எபிசோட தான் அடுத்து பார்க்க போறோம் பாரு ககாஷி.